நம்ம ஆண்டுடைய வசனத்தின் நேராக கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளிலே நாம் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றார். அந்த வசனத்தை என்ன எடுத்தீங்களா? யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதே அதிகாரம் 36ஆம் வசனத்துல இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். அவன் இப்படி சொன்னதை அவ்விரண்டு சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி இந்த நாளிலே அதை குறித்து நாம தியானம் செய்ய போகிறோம். வேதாகமத்துல மனிதனுடைய பாவங்களுக்காக, மனிதன் செய்த குற்றங்களுக்காக மிருகங்கள் பலியாயிருக்கிறதை நாம பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கிறோம். முதல்ல எங்க ஒரு ஆடு பலியாகப்பட்டதுன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ஆதாம் ஏவாள் கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் கீழ்ப்படியாமல் போன பொழுது அவங்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தார்கள், ஆடை இல்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய சரீரத்தை மூடுவதற்காக இலைகளை ஆடையாக தைத்து போட்டுக் கொண்டார்கள். ஆனால் அது அவர்களுக்கு நிரந்தரமான தீர்வை அவர்களுக்கு தரவில்லை. பின்பு தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதுக்கு முன்னாடி 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் இருவரும் தங்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கட்சியை உண்டு பண்ணினார்கள். இது அவங்க தங்களை மூடிக்கொள்வதற்காக அத்தி இலையில துணி, அதாவது கச்சைகளை கட்டி கொண்டார்கள். அதே 21ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இங்க ஒரு மிருகம் பலியாகப்பட்டிருக்கிறது. தோல் ஆடை எதுல இருந்து வரும்? மிருகத்திலிருந்து தான், தோலிலிருந்து தான் வரும். அப்ப மனிதனுடைய பாவ பரிகாரத்திற்கு ஒரு மிருகமானது பலியாயிருக்கிறதை நாம பார்க்கிறோம். அதே போலவே ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்காக மோரியா மலைக்கு தேவன் சொன்னபடி போகிறார். அப்பொழுது அங்க ஆதியாகமம் 22:13 சொல்லப்படுகிறது, ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கெடா பலியாகப்பட்டது என்று ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகளை சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இங்க ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா பலியிடப்பட்டதை பார்ப்போம். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பிரயாணம் பண்ணி வருகிற பொழுது அவங்களுடைய சாபங்கள், அந்த
அந்த தண்டனை அவர்களுக்கு சாராதபடி இருப்பதற்காக 1 வயது ஆட்டுக்குட்டியை ஒவ்வொரு குடும்பத்தினரும் பலியிட்டு அந்த ரத்தத்தை வீட்டு வாசலின் அந்த தலை, அதாவது அருகாலிலே பூச வேண்டும் என்று அங்க சொல்லப்பட்டது. அதனால அவங்க தலைப்பிள்ளைகள் சாகாமல் இருந்தார்கள். இஸ்ரவேல் எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா தலைப்பிள்ளைகளும் இறந்து போனார்கள். அப்பொழுது ஜனங்களை பாதுகாப்பதற்கு ஒரு உயிர் கொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் ஒரு காலம் நடந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் பலியிட வேண்டும். நீங்கள் எண்ணாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கப்படும் பொழுது தினமும் காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நாள் என்ன பண்றாங்க? பலி செலுத்திக்கிட்டே இருக்காங்க. மாத பிறப்புல செஞ்சிருக்கிறாங்க. இப்படி ஒருவன் ஆடு செலுத்த வசதி இல்லைன்னா அவன் என்ன பண்ணினா புறாக்களை கொண்டு வந்து அதை பலியிடலாம் அப்படின்னு சொல்லி யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இது ஏன் சொல்றேன்னா, இயேசு வருவதற்கு முன்பதாக மனிதனுக்கு பதிலாக மனிதனுடைய குற்றத்திற்காக பரிகாரமாக மிருகங்கள் ஆட்டுக்குட்டியானது பலியாகிக் கொண்டிருந்தது. இப்பொழுது இயேசுவை தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினதற்கான நோக்கம் என்னவென்றால், இங்கே இயேசு தன்னிடத்தில் வருவதை யோவான் கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு பார்த்து என்ன சொல்றாருன்னா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லியிருந்தா அது பொதுவா இது தேவனால் அனுப்பப்பட்ட ஆட்டுக்குட்டி. இப்போ ஒரு வயல்ல ஒரு ஆடு மேய்ஞ்சிருச்சு, இந்த ஆட்டுக்குட்டி யாரு ஆட்டுக்குட்டி அப்படின்னு பேர் சொல்லுவாங்கல்ல, இது அவங்களுடைய ஆட்டுக்குட்டி. இப்ப இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது இயேசு தேவ ஆட்டுக்குட்டி. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக மிருகங்கள் ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு யோவான் ஞானகன் இயேசுவை இந்த உலகத்திற்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால், இவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இயேசுவுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அவருக்கு பெயர், அநேக பெயர் இருக்கிறது. இம்மானுவேல், அதிசயமானவர், அற்புதமான உலக ரட்சகர், இப்படி நிறைய பெயர் இருக்கிறது. ஆனா இங்க யோவான் சொல்லுகிற ஒரு பெயர் என்னன்னு சொன்னா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டியாக அறிமுகப்படுத்தினார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கப்படும் பொழுது சுமார் 26 முறை தேவாட்டுக்குட்டி, இயேசுவை ஆட்டுக்குட்டி என்று அங்க பரலோகம் அவரை அறிமுகப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டியினுடைய வேலை என்னவென்று சொன்னால், பாவத்தை சுமந்து தீர்க்கிற வேலையை செய்கிறது. இயேசுடைய வேலை என்னன்னு சொன்னா, மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற வேலை. அது முடிந்த உடனே அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இயேசு உயிர் தெழவில்லை என்றால் அவருடைய இரத்தத்தினால் நம் பாவம் மன்னிக்கப்படாது என்ற நிச்சயம் நமக்கு இருக்காது. அவர் உயிர் தெழுந்ததினாலே நமக்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மன்னிப்பு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் எபிரேயர் புத்தகத்தில் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 26 28 வசனங்களை நாம் வாசிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 26 28 வசனங்களிலே, அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றியும்
ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்ம மிருகங்கள் பலியிடப்படுகிறது. ஆனா தொடர்ந்து என்ன பண்றாங்க? வருஷமும் கிடா வெட்டுறாங்க. ஆனா அவங்களோட பாவங்கள் நீங்கவில்லை, சாபங்கள் நீங்கவில்லை. செய்த தவறையே என்ன பண்றோம்? செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இயேசு ஒரே தரம் நமக்காக பலியானதினாலே அந்த நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். 28 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். இயேசு காத்து கொண்டிருக்கிற ரட்சிப்புக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பரிகாரம் செலுத்தும்படி இயேசு தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக அவர் சிந்தினார். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் 12ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். 12ஆம் வசனம், இவரே பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பரிபூர்ணப்படுத்துகிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு முன்பு நான் அவரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்பதை உரைத்த பின்பு அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லியிருக்கிறார். இவைகளை மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்பட வேண்டியதில்லை. இயேசுவினுடைய இந்த பலியானது பரிபூர்ணமான ஒரு பலி, முழுமையான ஒரு பலி. இந்த பலியின் மூலமாக இயேசு நமக்காக பலியானது நிமித்தமாக நமக்கு நிரந்தரமான ஒரு முடிவு, சுகம், விடுதலை, எல்லாவற்றிற்கும் ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு நமக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, வியாதிக்காக, எல்லாவற்றிற்காகவும் பரிகாரமாக இயேசுவின் ரத்தம் சிந்தப்படுகிறது. அல்லேலூயா. எங்கிட்ட கேட்பாங்க, நீங்களும் கிட வெட்டீங்களா? இல்ல, நாங்களாம் வெட்ட மாட்டோம். ஏன்னா இயேசு எங்களுக்காக ரத்தம் சிந்தி விட்டார். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் மன்னிக்கப்படுகிறோம். அவருடைய ரத்தத்தினாலே எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஒரே ஒரு பலியை அவரையே பலியாக கொடுத்ததினாலே உலகம் அனைத்திற்கும் அது விடுதலையும் சமாதானத்தையும் பாவ மன்னிப்பையும் கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவருடைய ரத்தம் அவரண்டை வந்து என் பாவங்களை கழுவும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களையும் அது கழுவதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. யோவான் 1 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை ரட்சிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவராய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அல்லேலூயா.
தெரிந்து கொள்ளுங்க, இயேசுவால மட்டும்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும், குற்றங்களை மன்னிக்க முடியும். அவரால மன்னிச்சும் நம்ம வேற நம்ம பாவம் செய்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால், வேற இரட்சகர் இல்லாததினால நாம் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, உண்மையான ரட்சிப்பு, உண்மையான விடுதலை, மெய்யான விடுதலை பெற்றவர்கள் திரும்ப பாவத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, விழுந்து சிக்கிக் கொள்ள மாட்டார்கள். நம்முடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நீ எதை காத்துக்கொள்ளாவிட்டாலும் எல்லாம் இந்த உலகத்திற்குரிய முடிஞ்சிடும். ஆனால் ஒரு மனிதன் ரட்சிப்பை காத்து கொண்டால் மட்டுமே அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. நிறைய காரியங்களை சொல்லப்படுகிறது. நீங்கள் ஏசாவை போல இருக்க வேண்டாம். கூழுக்காக ஆசைப்பட்டு அவனுடைய சேசன புத்திர பாகத்தை இழந்து விட்டான். அதே போல நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உலக இச்சைகளுக்காக ஆசைப்பட்டு பரலோக ராஜ்யத்தை இழந்து விடாதீர்கள். இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னு சொன்னா, சிலர் இயேசுவை குறிச்சு தெரியாது, அவங்க போய் நிற்கும் போது ஆண்டவர் எனக்கு யாருமே சொல்லல அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே தெரிந்து நம்ம தவறு செய்யும் பொழுது அங்க போய் என்னது சொல்லுவோம்? என்ன சொல்ல முடியுமா? அங்க ஒண்ணுமே நம்ம என்ன பண்ண முடியாது, பதில் சொல்றதுக்கு வாய்ப்பே ஒண்ணுமே பதில் இருக்காது. அல்லேலூயா. அதனால ஆண்டவரை நாம ஆண்டவரோடு தொடர்பில் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பு இலவசமா தேவன் கொடுத்திருக்கிற, இது விலையேற பெற்றது. நீங்கள் கோடி கோடி ரூபாய் கொடுத்தாலும், உதாரணத்துக்கு நீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னா இலவசமா போயிட முடியுமா? முடியாது. ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு தேவன் தம்முடைய ரத்தத்தினாலே நம்ம இலவசமாக, அவர் நம்முடைய என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், இங்க வாசனம் சொல்லி இருக்கிறது, நான் எந்த குற்றமும் செய்யல அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷன் சொன்னான்னு சொன்னா, நான் பாவமே செய்யலன்னு ஒருத்தன் சொன்னான்னு சொன்னா, அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார். இன்னைக்கு நம்ம அநேகர் நம்மை நாமளே ஏமாத்திக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் நடந்து போகும் பொழுது உங்களை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இப்ப இயேசு வரப்ப இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி யோவான் சொல்கிறார். இப்ப நீங்க தெருவில் நடந்து போறப்ப உங்களை குறித்து எப்படி சொல்லுவாங்க? நான் வரா பாரு, நான் வரா பாரு மகா அப்படின்னு என்ன பண்றாங்க? ஒவ்வொருத்தரை குறிச்சும் சொல்றாங்க. நான் வரா பாரு, ஊர் அடிச்சு வழியில போடுறான், நான் வரா பாரு, ஊரு காசெல்லாம் சுத்தி அவன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மனிதனை குறித்து அறிமுகப்படுத்துவாங்க. இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த வராங்க, இவங்கதான் எங்க தாய் மாமா, இவங்கதான் என் அத்தை, இவங்க என்னுடைய சித்தப்பா, இவன் என்னுடைய தம்பி அப்படி என்ன பண்ணுவோம்? நம்மள ஒருத்தரை அறிமுகப்படுத்துறோம்ல. இப்ப இயேசுவை குறித்து இங்க யோவான் அப்படிதான் அறிமுகப்படுத்துறார். இதோ வருகிறவர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு சாட்சியை தேவன் அவர் இயேசு வாழ்ந்த காலத்துல இருந்திருக்கிறார். நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன சாட்சி கொடுக்கிறார்கள்? நம்மை குறித்து மனிதர்கள் என்ன சாட்சி கொடுக்கிறார்கள்? அல்லேலூயா. அதிகாரியா இருக்கும் பொழுது அந்த அதிகாரி அப்ப அவர் லஞ்சம் வாங்க மாட்டார், நீதி நியாயமா செயல்படுவாரு. நம்ம காசு கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டாரு, பணம் சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு டீச்சரா இருந்தாலும், அதிகாரியா இருந்தாலும், வேற யாரா இருந்தாலும் அவங்களை குறிச்சு என்ன பண்றாங்கன்னா நல்ல வேலை செய்வாங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு நல்ல சாட்சியை நாம் பெற்று வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே அவருடைய ரத்தத்தினாலே மறுபடியும் அவர் நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மறுபடியும் நம்ம ஆண்டவரை குற்றம் செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனா கடவுள் என்ன துக்கப்படுறார்? நம்ம மறுபடியும் அவரை சிலுவையில அறைகிறோம். அல்லேலூயா. நீங்க ஒருத்தர் இப்படி ஒரு கணக்கு கேட்டாரு, நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தவறு செய்யறோம்?
உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 5 வச்சுங்களேன். பொய் சொல்றது, அதாவது எடுத்துட்டு இல்லைன்னு சொல்றது, அதாவது நம்ம மனசாட்சிக்கு விரோதமா ஒரு 5 தவறு செய்யணும். ஒரு நாளைக்கு 5 தவறுன்னு சொன்னா ஒரு வாரத்துக்கு எத்தனை தவறு? 7 35. ஒரு வாரத்துக்கு 35, மாசத்துக்கு எத்தனை? இப்படியே நம்ம தவறுகளை அடுக்கிக் கொண்டே போய்கிட்டு இருந்தா எங்க போய் தான் முடியும்? வானத்துக்கு. இப்ப அதனாலதான் சொல்லப்படுகிறது பாத்தீங்கன்னா, சோதோகுமர பட்டணம் அவங்களுடைய பாவம் வான பரியந்தம் வெட்டினது அப்படின்னு சொன்னா அடுக்கடுக்கா அடுக்கிட்டு போனா எங்க போயிடுச்சு? வானம் வயதுக்கும். இந்த டீச்சர்ஸ் எல்லாம் நோட்லாம் வாங்கி அடுக்குவாங்க பாத்தீங்கன்னா, ஸ்டேஜ்ல அந்த பெஞ்சில இப்படி நிற்கும். சில ஆபீஸ் எல்லாம் பார்த்தா நிறைய ஃபைல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. இது என்னங்க, இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும், இதெல்லாம் கைது போடணும், இதெல்லாம் நான் சரி பார்க்கணும், மார்க் போடணும், திருத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அதே போல மனிதனுடைய குற்றங்களும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே மன்னின்னு சொல்லி அறிக்கையிடாத எல்லா குற்றங்களும் என்ன பண்ணுது? மேல வானபரியந்து எட்டுறப்ப தேவன் இனி இவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படி என்ன பண்ணிடுறாரு? அங்க பாத்தீங்கன்னா நெருப்பு மழை பொழிந்தது, சோதோமோர பட்டணம் அழிந்து போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ஆணுடைய பிள்ளைன்னு சொன்னா அவங்களுடைய சரீரத்திலையும் அவங்களுடைய எல்லாவற்றிலும் மாற்றம் வரும். இப்ப கிறிஸ்தவங்க மற்றவங்க காது குத்தவரை குத்தலாமா? மற்றவங்க டாட் போடுறாங்கள போடலாமா? பைபிள் சொல்றது அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா உனக்குள்ள ஏதோ பிசாசின் ஆவிதான் இருக்கு. வேற நீ சர்ச்சுக்கு வரலாம், எதை வேணாலும் பண்ணலாம், பைபிள் வாசிக்கலாம், பைபிள் எல்லாம் பண்ணலாம். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நீங்க செய்யும் பொழுது உங்களுக்குள்ள நல்ல ஆவி இருந்து அப்படி செயல்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது வெளிநாட்டுல ஒரு பழக்கம் இருக்கிறது, அதாவது ஒத்த காது குத்துறாங்களே அவங்க எல்லாம் வந்து யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குன்னே வச்சிருக்காங்க. இப்ப நம்ம கவர்மெண்ட்ல இருந்து லோன் எல்லாம் அப்ப எரும மாடெல்லாம் தருவாங்க, ஆடு கொடுப்பாங்க. அப்ப அதுக்கு ஒரு கடுக்கான் போட்டு விடும். இது பாத்திரம் கண்டுபிடிச்சிடலாம், இது வந்து லோன்ல வாங்கின மாடு, லோன்ல வாங்கின ஆடு, இது கவர்மெண்ட் கொடுத்ததுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அது கடுக்கம் போடாதது சொந்த ஆடு, அவங்களுடைய சொந்த ஆடுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப இது அதாவது வெளிநாட்டுல வந்து தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா யார் தெரியுமா? சொல்றது தவறா புரிந்து கொள்ள லைவ்ல போட்டு வச்சிருக்காங்க. அதாவது தவறான பழக்கம் உடையவர்களை கண்டுபிடிப்பதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒத்த காதுல கடுக்கம் போட்டிருப்பான். அப்படி போட்டிருந்தா அவன் தவறான உறவுக்காரன், ஓரின சேர்க்கை. நான் வெளிப்படையா சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, பயணிச்சா அடிச்சு விட்டுறாரு. ஆணோடும் பெண்ணோடும் அப்படி தவறான உறவு கொள்றவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரியுதுங்களா? யாரும் எதுவும் பண்ண நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம கடவுளுடைய பிள்ளைகள், நம்ம கடவுளால் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். திரும்ப என்ன பண்ணக்கூடாது? அடிமைத்தனத்திற்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம முடி வெட்டுறது கூட என்ன பண்ணும் கடவுளுடைய பிள்ளைகள். அதாவது பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து சேவ் வந்து இங்க பண்ணுவாங்க, முகத்துல வந்து சேவ் பண்ணுவாங்க, தலையில முடி வெட்டுவாங்க. இப்ப பசங்க என்ன பண்றாங்கன்னா தலையில சேவ் பண்ணிக்கிறாங்க, இங்க முடி வெட்டிக்கிறாங்க. பாத்திருக்கீங்களா? இங்க அப்படியே இங்க பண்ண வேண்டியத தலையில ஒட்ட என்ன பண்றாங்க பண்ணிக்கிறாங்க, இங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க. எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா முடி வெட்டதெல்லாம் பார்த்தா பயங்கர, அது அவங்களுடைய விருப்பம். அவங்க தலை, அவங்க முடி இருக்கிற வரைக்கும் வெட்டிக்கிறாங்க, வழுக்க வந்து அங்க வெட்டிக்க போறாங்க. அதனால அது அவங்க விருப்பம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நம்ம வாழணும் அப்படின்னு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், உண்மையான ரட்சிப்பை பெற்றிருக்கிறவங்க அப்படி எல்லாம் துணிகரமா எந்த காரியத்தையும் செய்ய முடிய மாட்டாங்க. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது, ரட்சிப்புனா என்ன?
சொல்லுங்க, ரட்சிப்புனா என்ன? மாற்றம், பாவத்துல இருந்து விடுதலை. இப்ப நான் சபைக்கு போனேன், நான் ஜோம் பண்ண, இது கடத்திருச்சு, அதனால இயேசுனார் ஏத்துக்கொண்டேன், இது ரட்சிப்பா விடுதலை? தேவனை தெரிந்து கொள்வது. அதாவது இன்னைக்கு அநேகர் என் ஜபத்தை கர்த்தர் கேட்டு இதை செஞ்சிட்டார், அது தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தினுடைய அடையாளம். ரட்சிப்பு என்பது நம்முடைய பாவத்தை விட்டு நீதியாக பரிசுத்தமான வாழ்ற வாழ்க்கை தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணாங்க? ரட்சிக்கப்படல. இயேசு நன்மை செஞ்சார், அவரை பின்பற்ற, ஆனா பாவத்துல இருந்து விடுதலை இன்னும் அடையவில்லை. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இது கொஞ்ச காலம் தான், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்ப அவர் நமக்காக திரும்பலாம் ரத்தம் செஞ்ச வரமாட்டார், நீதி உள்ள நியாயாதிபதியா வரப்போகிறார். அப்ப அவர்கிட்ட போய் பரிந்து பேசுறதுனா இரக்கமே கிடையாது. ஒரே வெட்டு 1 துண்டு 2, பலவதுக்கு போ நரகத்துக்கு போ, இங்க பேசுறதுக்கு வேலையே கிடையாது. எப்ப? இயேசு வருகிறப்போ, இயேசு நியாயாதிபதியா வருகிற பொழுது 2 பிரிவு தான், 1 பரலோகம், 1 நரகம். ஆண்டவரே எனக்கு வாய்ப்புலாம் உனக்கு கொடுத்தாச்சு, வாய்ப்புலாம் உனக்கு கொடுத்தாச்சு, இனி உனக்கு வாய்ப்பே கிடையாது. 1 நரகத்துக்கு போகணும், 1 பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதனை மோசம் போக்குற ஒரு பெரிய பிசாசு எது? எந்த பிசாசு? 2 பிசாசு இருக்கு. 1 நம்ம பாக்கெட்ல வச்சிருக்கோம், 1 அரசாங்கம் வச்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு வேர், ஒன்ன புடிச்சு அந்த வேரை காலி பண்ணிட்டா எல்லா சமுதாயத்துல எல்லா பிரச்சனையும் மாறிடும். அது என்ன வேறு? டாஸ்மாக், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, குடும்ப சண்டை, குடும்பத்துல அடிதடி, சமாதான குலைச்சல், குடும்பத்துல கணவன் மனைவி பிரிவு, பெற்றோர்கள் சமாதானம் இல்லைனுடைய படிப்பு, எல்லாத்துக்கும் மூல காரணம் எது? அந்த குடி. அது 1லிருந்து ஒருத்தன் விடுதலை அடைஞ்சிட்டா அவன் முழுவதையா விடுதலை அடைஞ்சான். அல்லேலூயா. அருமையானவர்களே, இயேசுவின் ரத்தம். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் தன் பாவங்களை அறிக்கையிட்டால் அவன் பாவத்தை மன்னிக்க இயேசு இன்னைக்கும் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் குற்றம் செய்துட்டேன், இனிமே நான் வாழ்வதற்கு உதவி செய்யுங்க, நல்லா வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. ஏன் நம்ம சபைக்கு வரேன்னு சொன்னா, சபையோடு தொடர்பு இருந்தாதான் நம்ம கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால்தான் பாவத்தை வெறுக்க முடியும், பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில அடையாளங்களை, சில நிகழ்வுகளை மக்கள் கண்களுக்கு முன்பாக அவர் காட்டிக் கொண்டுதான் இருக்கிறார். எத்தனை பேரு குடி போதையினால செத்து போனாலும், பக்கத்துல இருக்கிறவங்க நண்பனே செத்து போனாலும் கொஞ்ச நாள் கொஞ்சம் பயம் இருக்கு, அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க? திரும்பவும் போயிடுறாங்க. அல்லேலூயா. அதனால இந்த நாளிலே இயேசுவின் ரத்தம் நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, என் உமது ரத்தத்தினால் என் குற்றங்களை கழுவும், என் பாவங்களை கழுவும், இனி நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யும். அவருடைய வார்த்தை வெறுமையாய் வராது. ஆண்டவர் இந்த நாளிலே மறுபடியும் உன்னை கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் ரத்தம் வல்லமை. அவர் உன்னை கழுவிட்டே இருக்க மாட்டாரு. சில வேளையில சில இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால ஆண்டவரே, ஆண்டவர் சரணடைந்து, நீ ஓட முடியாது, ஓடினால் நீ தப்பிக்க முடியாது. ஆண்டவர் அவருடைய ரத்தம் இன்னைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களை ஒரு ரத்தத்தினாலே கழுவும். ஆண்டவரே, நாங்கள் அநேக காரியங்களை தவறி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு பூரணமான ரட்சிப்பை, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான பலனை கர்த்தர் எங்களுக்கு தரம்படியாக உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே,